பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமீன். ஃபஸ்ட்டு உங்களோட வழிகளை ஆண்டவரோட கைகளில் ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது, அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். அவர் தான் என்னுடைய நம்பிக்கை, அவர் பார்த்து கொள்வார். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும்போது யாராவது தடுக்க முடியுமா? ஊரே ஒன்று திரண்டு வந்தாலும் தடுக்க முடியாது. ஏன் உலகமே ஒன்று சேர்ந்தாலும் அவரை தடுக்க முடியாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய தீர்மானிச்சிட்டார் அப்படின்னா அவர் செய்து முடிப்பார். ஆண்டவர் உங்கள் பட்சத்திலிருந்து காரியத்தை வாய்க்க பண்ணினார்னா யாராலையும் எந்த சக்தியாலையும் அதை தடுக்கவே முடியாது. அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்கள் காரியம் வாய்க்கப்படணும் அப்படின்னா உங்கள் வழிகளை அவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். உங்கள் விருப்பத்துக்கு நடந்துக்கிட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அது எப்படிங்க முடியும்? நான் ஜெபிக்கிறேன், என் காரியத்தை வாய்க்க பண்ணுங்கன்னு சொன்னால் எப்படி வாய்க்கும்? ஃபஸ்ட்டு உங்களுடைய வழிகளை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது, உங்கள் நம்பிக்கை எதன் மீதும் யார் மீதும் வைக்காம கர்த்தர் மேலே மாத்திரம் வைக்கணும். அப்படி மட்டும் இருந்து பாருங்களேன், உங்கள் காரியம் நிச்சயமாக வாய்க்கும். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, என் வழிகளை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன். உன் மீது என் நம்பிக்கை வைக்கிறேன். எனக்கு நீங்கள் தான் எல்லாமே. எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. நீங்கள் அற்புதம் செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. அதை எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். God bless you.